SLA என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் முரசம் தமிழர் திருவிழா. நாவிற்கு ருசியான தமிழர் பாரம்பரிய உணவுகளை வழங்கக்கூடிய உணவகங்களும் விதம் விதமான ஆடை அலங்கார கடைகளும் மற்றும் பிரம்மாண்ட அரங்கில் பல்சுவை நிகழ்வுகளையும் கண்டு மகிழ வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் முரசம் திடலில் ஒன்று கூடுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வணக்கம் ஜெர்மன் டிராவலர். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? வணக்கம். மார்க்கெட்ல பார்த்தோம். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் கன நாளுக்கு பிறகு பார்க்கணும் ஒரு கார் ஜெர்மனுக்கு வந்த போது உங்களை பார்க்க முடியல. நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க. மற்றது இப்ப பார்த்துருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. திருப்பி நாங்க சந்திக்கணும். கண்டிப்பா சந்திப்போம். ஜெர்மனுக்கு வரணும். கொஞ்சம் தூரம் தானே நீங்க இருக்கிறது, நாங்க தூரம் ரெண்டாலும் சந்திக்கணும். சந்திப்போம். நேரம் இருந்தால் டைம் இருந்தால் சந்திப்போம் தானே. மற்றது உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு இன்றைக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெரிய சந்தோஷம். அவார்டு ஒன்று கிடைச்சது. என்னென்னு சொன்னா எதிர்பார்க்காத விஷயம். என்ன, யூடியூப்ல 1-2 சப்ஸ்கிரைபரோட தொடங்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. உங்களோட சேனல் எந்த சேனல் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டு போகுது, குறைந்து கொண்டு போகுது இல்லை. அப்போ அந்த பார்க்குற ஆக்கள் தான் இல்லை, அதில் உங்களோட கையில் இருக்கு. என்ன அவங்களாம் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டை கொடுக்குறது, மற்றது பண்ணுறது. இவர் ஹோலந்து தமிழனும் புதுசாக வந்து இப்படி ஒரு முயற்சி செஞ்சவங்களுக்கு செஞ்சிருக்க அவருக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும். முக்கியமாக அவர்கிட்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, அவர்கிட்ட சேனல் நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் அவர்கிட்ட சேனல் எல்லாம் பெல் பட்டன் வாங்கிட்டு அவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு கலெக்ட் கொண்டு இருக்காரு. அவருடைய வீடியோஸும் ஒரு வித்தியாசமான வீடியோஸ். அதை பார்த்துனீங்களா? அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மற்றது உங்களோட இது எப்படி போய்கொண்டிருக்கு? என்னத்துக்கு நீங்க தொடங்கினீங்க யூடியூப் சேனலை? யூடியூப் தொடக்கத்தில் தொடங்கினது என்னென்னு சொன்னால், சும்மா எங்களை பற்றி போடுறதுக்கு, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அது வந்து சும்மா இப்போ ஒரு 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 ஹாபின்னு சொல்லலாம், ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. என்ன, அது அப்படித்தான் தொடங்கிட்டான். ஆயிரக்கணக்கில் வியூஸ் வர்றது லேசான விஷயம் இல்லை. கண்டிப்பா ஒரு 100 வியூஸ் அது நார்மல்னு சொல்லலாம். 1000 கணக்கில் போக. அப்போ நான் நினச்சேன்னா நம்ம ஆக்களை விருப்பமாக பார்க்குறாங்களா, விரும்பி பார்க்குறாங்களான்னு. அதான் மீனிங். அப்போ அதை வடிவாக செய்வோம்னு கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் சரியாக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யணும் இந்த யூடியூப்பில். நீங்கள் உங்களோட வீடியோஸை பார்த்ததுலேருந்து தெரிஞ்சு கொண்டது நிறைய டிஃப்ரெண்டான சப்ஜெக்டுகளை வந்து எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எப்படி ஐடியாஸ் வருது உங்களுக்கு இதெல்லாம்? என்னென்னு சொன்னால், இப்போ ட்ராவலர்ன்றது வந்து ஜெர்மன் ட்ராவலர்ன்னு சொல்கிறது வந்து வெளியில் பயணி, வெளியில் திரியற ஆள், ட்ராவலிங். ஏண்டா நான் ஒவ்வொரு நாளும் வெளியில் திரியலாது, வேலையை செய்யணும். மற்றது வெதர் இது பெரிய பிரச்சனை. விண்டர் டைமில் கஷ்டம். மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் குடையை தூக்கி கொண்டு தான் போகணும் கேமராவை. மக்களும் ஒத்துழைப்பு காணும். அதான் மற்றது டைமும் இருக்கணும். அப்படி நினச்சேன்னா பேருந்து நினச்சேன்னா நாங்களும் எங்களோட பாட்டில் டிவிக்கு அந்த டிவியில் கேமராவுக்கு முன்னால் என்னண்டு நாங்கள் என்னத்தையும் கதைச்சி போடுவோம் ஒரு சப்ஜெக்டை, டாபிக் இல்லாட்டி ஒரு வேற ஒரு யூடியூபோட படத்தை பார்த்து இன்றைக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம் தானே. இப்போ அந்த ஜஃப்னால நீங்கள் பார்த்துனீங்களே கேனபேட்டு ஸ்ட்ரைக் வந்தேன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து போட்டு, அந்த என்ன ப்ரோக்ராம்னு தெரியல, அதை சொல்ல முடியுமான்னு தெரியல சேனலில். அது பார்த்தேன் இல்லை, அது யாரோ ஒரு ஆள் ஸ்ட்ரைக் கொண்டு போட்டது. அப்போ அப்படியான இதில் வீடியோஸை பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ நாங்களும் அதில் படிக்கலாம் தானே, சில விஷயங்களை நாங்களும் செய்யக்கூடாதுன்ட்டு. என்ன அதை கவனமாக இருக்கும். மியூசிக்குகள் எடுத்து போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்ற செய்யக்கூடாது தான். அது நிறைய யூடியூப் ரூல்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையும் மீறினா வந்து சேனலுக்கு நிறைய பாதிப்பு. ஒரு பாட்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 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 ½ மினிட் ஓடிட்டு தாண்டா அதையே ஒரு ஸ்ட்ரைக்காக வந்து. இப்போ வந்து சும்மா பாட்டு ரைம் பண்ணாலே உடனே காப்பிரைட்ஸ் கேட்பாங்க. நிறைய வீடியோஸ் நான் திருப்பி டிலீட் பண்ணியிருக்கிறேன். பாட்டை அழிச்சு போட்டு இப்போ அந்த வீடியோட சத்தம் ஒன்றும் வராது, சும்மா வீடியோ தான் இருக்கும். 5000-10,000 கிளிக்ஸ் எடுத்து பிடிச்சி அநியாயம் வந்து. ஓகே. மற்றது அங்கே இலங்கைக்கு போய் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்குறீங்க. ஆமாம் ஆமாம். அதை பற்றி அனுபவங்கள் எப்படி? நிறைய யூடியூபர்ஸ் சந்தித்தேன் நான். பெரிய யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம். அவையும் பெருசாக ஒன்றும் அங்கே வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவங்களும் ஒரு நல்ல ஒரு கேமரா ஒன்றை வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, ஆக்களோட கதைக்கிறாங்க. அதான் அவங்க செய்கிற வேலை, கூட கதைக்கிறாங்களா ஆக்களோட. இப்போ நாங்கள் சும்மா வீடியோ பிடிச்சி கதைக்கணும். நீங்கள்
இங்க வந்து தமிழாக்களை இல்லாட்டி நீங்கள் கதைக்காமல் வீடியோ பிடிச்சி கொண்டு போவ இதை பார்க்குறவருக்கு தெரியாது இங்கே என்ன பிடிச்சி என்ன செய்கிறீங்களே நீங்கள் சொல்லணும் நான் இப்போ இந்த ரோட்டால் போகிறேன் இதை உங்களை காட்டி கொண்டு போகிறேன் கதைக்கு வேணும் கதைக்கிறது இப்போ வந்து கதைக்கிறது தான் பிரச்சனை என்ன மற்றாக்கள் வெளிநாட்டாக்களோடையும் போய் கதைக்கலாம் ஆனால் எல்லா நாட்டுக்காரர்களும் ஒத்துழைக்க மாட்டேன் நம்ம கதைக்கிறதுக்காண்டி. இப்போ நாங்கள் தமிழில் தான் எங்கள் சேனலில் செய்கிறோம். தமிழில் நிறைய நம்ம தமிழாட்களை தான் தமிழாக்கள் இது பண்ணணும். தமிழாக்களுக்கு இங்கிலீஷும் விளங்கும். மற்றது உங்களோட என்ன அவார்ட்ஸோட அனுபவங்களை பற்றி சொன்னீங்க. மற்றது வேற என்ன எங்களோட நேயர்களுக்காக வேண்டி சொல்ல உங்களுக்கும் கிடைச்சது அவார்ட்ஸ்? எங்களுக்கும் கிடைச்சது தானே உங்களை பக்கத்தில் உங்களுக்கும் கிடைச்சது எல்லாரும் கிடைச்சது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த அவார்ட்ஸை பற்றி? ஒரு சின்ன ஒரு நல்ல அவார்ட்ஸ் இது நமக்கு தொடக்கத்துக்கு அவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. இப்படியே நாங்களும் எங்கள் விஷயத்தை செய்து கொண்டு போவோம். என்ன வந்து நல்ல ஊக்கமாக இருக்குது என்ன அப்படி நீ நம்ம கூட செய்யணுமென்ற ஊக்கமாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நல்ல ஊக்கமாக இருக்குது. கைவிடக்கூடாது. யூடியூப்ட சில நேரம் வந்து நாங்கள் யோசிக்கிறது இப்போ விட்டு போட்டு சும்மா நாங்கள் ஒரு வேறு சேனலை தொடப்போம், அதெல்லாம் சரி வராது. ஒரு சேனல் வச்சுருந்தீங்களாண்டா அதையே செய்து கொண்டு வர வேண்டியதான். அது ஒரு நாளைக்கு எப்படியும் வழியில் ஒரு தொடங்கிடும் நல்லா. சரி, இப்போ பேட்டி தந்ததுக்கு நன்றி. மற்றது அடுத்த முறை நாங்கள் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இந்த சேனல்ல இருந்து பார்க்குற நேயர்கள் வந்து அவர்கிட்ட ஜெர்மன் டிராவலர் சேனலுக்கு போய் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, அது அன்ஸ்கிரைப் ஆயிரும். நல்ல காமெடி விட்டுட்டீங்க இடையில. அதை நானே செய்திருக்கிறேன். போயிட்டு 2-3 தடவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு அது அன்ஸ்கிரைப் ஆயிட்டு. சில டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ஓவர்லோடிங் அன்பை வந்து கொடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அவர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய இடத்துல அது பேருந்து நான் பார்க்குறேன்னு அந்த ஒன்றும் வருது இல்லையே, அவர் என்ன விட்டுட்டாரு யூடியூபாண்டு ஏண்டா பேருந்து போயிட்டு பார்த்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை. சரி, எங்களோட காணொலிக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணோங்கோ. அவரும் சேனலை வச்சிருக்கிறாரு. எனக்கு வீடியோஸ் போடுற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. வருது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு வீடியோ தான் வருது. டைம் இனி சம்மர் வரும் தானே, இப்போ கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. இப்போ போடுறது என்ன ஒரு 4-5 வீடியோஸ் இருக்கு. ஓகே. SLA என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் முரசம் தமிழர் திருவிழா. நாவிற்கு ருசியான தமிழர் பாரம்பரிய உணவுகளை வழங்கக்கூடிய உணவகங்களும் விதம் விதமான ஆடை அலங்கார கடைகளும் மற்றும் பிரம்மாண்ட அரங்கில் பல்சுவை நிகழ்வுகளையும் கண்டு மகிழ வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் முரசம் திடலில் ஒன்று கூடுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.